ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி போன கிளாஸ்ல நாங்கள் ரெண்டு அப்ரோச்சஸ் பார்த்து ரெண்டு அணுகுமுறைகள் பார்த்து, முக்கியமாக ஒப்பீட்டு அணுகுமுறை, அது மாதிரி தத்துவார்த்த அணுகுமுறை. ஸோ அந்த ரெண்டு அணுகுமுறைகளில் ஏதாவது டவுட் சீக்கிறா இன்ஷா? இல்ல சார். மிஸ்கி, ரஹ்மா, ஓகே. அப்போ நாங்கள் தேர்ட் அப்ரோச்சுக்கு வர, மூணாவது முக்கியமான ஒரு அப்ரோச்சுக்கு வர, இதுக்கு நாங்கள் சொல்ற அந்த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லி, இல்லாட்டி அந்த பல்துறை அணுகுமுறை, ரைட்? ஸோ இந்த அணுகுமுறையை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கும் இதை பற்றின ஒரு ப்ரீவியூ, இதை பற்றின ஒரு அறிமுகம் வந்து நாங்கள் பார்ப்போம், ரைட்? ஸோ பொலிட்டிக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அ வெக்யூம். அரசியல் என்று சொல்றது ஒரு வெற்றிடத்துல நிலவர ஒரு விஷயம் இல்லை. அது மாதிரி அது ஒரு தனியா பிரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. அரசியல்ன்றது இன்னும் நிறைய விஷயங்களோட சேர்ந்த, இன்னும் நிறைய விஷயங்களால இம்பேக்ட் பண்ணப்பட்ட, அது மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தோட கோரிலேட் ஆகிற. அப்படி என்றால் இம்பேக்ட் ஆகிறதால இதுல இஃபெக்ட மாத்துற அளவுக்கு ஃபிளெக்சிபிளான, ஒரு மூவபிளான, ரைட், ஒரு எஜைலான, அப்படின்றால் மிச்சம் சொபிஸ்டிகேட்டட் விஷயம் தான் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது. பேசிக்கலி நாங்க பாலிடிக்ஸுக்கு நாங்க நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்து, அந்த டெஃபினிஷன்ஸ் குள்ளுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஒரு சொசைட்டிக்குள்ளுக்கு ஒரு ஒரு மேன் இல்லாட்டி ஒரு உமன், ஒரு சிட்டிசன், அவனோட சொசைட்டல் எஸ்பிரேஷன்ஸ், அவனோட சமூக விருப்பங்கள், அது மாதிரி அதிகாரத்தை அடைகிற அவனோட விருப்பத்தை செயற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யற ஒரு செயல்முறையைத்தான் நாங்க அரசியல் அப்படி என்று நாங்க எங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்த போல அவன் ஒரு திடீர்னு எந்த ஒரு அந்த எஃபெக்ஷனும் நடக்காத, எந்த ஒரு தாக்கமும் நடக்காத ஒரு வெற்றிடத்திலிருந்து கொண்டு, ஒரு ஐசோலேட்டட் ஏரியால, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஏரியால இருந்து கொண்டு அதை செய்யறார். அவர் ஏதாவது ஒரு இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஸ்பியர்ல, இங்க செல்லப்பட்டிருக்கிற வெளிகள்ல இருந்து கொண்டுதான் அவன் அரசியல் செயல்முறையை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஒரு எக்கனாமிக்கல் ஒரு பீயிங், அந்த ஒரு பொருளாதார செயல்முறையை செய்யற ஒரு மனிதனா, அது மாதிரி அவன் ஒரு கல்ச்சுரல் பீயிங்கா, அப்படின்றால் அவன் ஒரு கலாச்சார ரீதியா ஏதாவது ஒன்று செய்யற செயல்முறையை கொள்ளு, மாதிரி ஒரு ரிலீஜியஸ் பீயிங்கா, அப்படின்னால ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு செயல்முறையை செஞ்சு கொண்டிருக்க போல, மாதிரி சோசியல் பீயிங்கா, ஒரு சமூகத்துல ஒரு 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 கூறா, ஒரு ஒரு மனுஷனா இருந்து கொண்டு செய்யற செயல்முறையை பேசிக்கா வச்சு கொண்டுதான் அவன் அரசியல் செயல்முறையில் ஈடுபட்டு. ஸோ நாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கிறோம்டா, the element of politics is never isolated from other social elements within society. இந்த அரசியல் என்று சொல்றது இந்த சமூகத்தில் இருக்கிற மற்ற கூறுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்படாத ஒரு விஷயம். இட் இஸ் fundamentally impossible to draw lines that separate politics from these interconnected spheres. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள், கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து, மதம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து, அது மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து தனிமைப்படுத்தி ஒரு லைன் ஒன்று கீறி, இந்த லைனுக்கு அங்கால பாலிடிக்ஸ் சரிங்கோ, மற்ற கலாச்சாரம் சம்பந்தமா, மதம் சம்பந்தமா, பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் இங்க இருங்கோன்னு எங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடார், வேறுபடுத்தினார், ரைட்? ஏன்னா அவ்வளவுக்கு இன்டர்மிங்கிலிங் இருக்கிற, இடைத்தொடர்பு இருக்கிற, ரைட்? ஸோ இதுல இருந்து நாங்க எடுக்கிற இன்சைட் என்னன்னா, இதுல இருந்து நாங்க எடுக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, studying political science requires a multi-subjective path. Connecting the discipline to other subjects is not a choice but a necessity, right? இந்த அப்ரோச் வச்சு இந்த பல்துறை அணுகுமுறை என்னத்தை சொல்லுதுன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸை நீங்க ஒழுங்கா படிக்கணும்னா அதுக்கு நாங்க ஒரு மல்டி சப்ஜெக்டிவ் பார்த்து சூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து இதை படிக்கக்கொள்ளதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் உண்மையா அதுல ஜூசினஸ், அதுல டேஸ்ட் எங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இந்த அப்ரோச் சொல்றோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
பொலிட்டிக்கல் சயின்ஸை நாங்க இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து படிக்கணுன்றது ஒரு சாய்ஸ் இல்லை. விருப்பம்டா நீங்க படிங்க, விருப்பம்டா படிக்க தேவையில்ல அப்படி இல்லை. இது நெசசிட்டி, கட்டாயம். பொலிட்டிக்கல் சயின்ஸை உண்மையா நீங்க படிக்கணும்னா கட்டாயம் நீங்க இந்த மல்டி சப்ஜெக்டிவ் பார்த்து மற்ற சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து படிக்கிற இந்த அப்ரோச்சை நீங்க கட்டாயம் செய்யத்தான் வேணும் அப்படின்னு இந்த அப்ரோச் சொல்லி. விளங்குதா இன்ஷாஃப்? Yes, sir. நுஸ்கி, Yep. ரஹ்மா, ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மல்டி சப்ஜெக்டிவ் பார்ட் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸோட சேர்த்தி தான் படிக்கணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட்டை இந்த அப்ரோச் கொண்டு வரக்கோல இதுக்கான வெலிடிட்டி, இதோட ஆதாரபூர்வ தன்மையை இவங்க கொண்டு போகும் அப்படின்னா இது எங்களுக்கு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஹிஸ்டோரிக்கலி இது எங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற எப்படின்னா கிரீக் ஈரால நாங்க ஏற்கனவே இந்த பிலாசபிக்கல் அப்ரோச் எல்லாம் பார்த்திருக்கிறதால எங்களுக்கு தெரியும். கிரீக் ஈரால கிரேக்க காலத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிலோசபியோட சேர்த்து தான் படிக்கப்பட்டு, ரைட்? மாதிரி ரோமன் ஈரால ரோம காலத்துல இந்த டிவினிட்டி, இந்த தெய்வீக தன்மை, கிறிஸ்தவ மதம், அது மாதிரி ஹிஸ்டரி, லோ எல்லாம் ரோமன் ஈரா ரோமன் காலத்துல தான் இந்த சட்ட ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்பட வந்தது, ரைட்? இந்த சட்டங்கள் கோட்பாடுகளா வர ஆரம்பிச்சது, அதை எழுத ஆரம்பிச்சது. இந்த ரூலுக்கு கீழே தான் ஆட்சி செய்யப்படணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரு கீழே, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறை கீழே ஆட்சி நடக்கணும் என்று ஒரு பொறிமுறை உருவாகினது, ஒரு ப்ராசஸ் உருவாகினது இந்த ரோம காலத்துல தான். ஸோ அந்த டைம்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்த்து, கிறிஸ்தவ மதத்தோடு சேர்த்து, இந்த சட்டமோடு சேர்த்து, ஹிஸ்டரியோடு சேர்த்து, வரலாறோடு சேர்த்து தான் படிக்கப்பட்டது. ஸோ the historical development of the field reflects contributions from diverse subjects throughout history. ரைட்? இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டரி எங்களுக்கு பார்த்தாண்டா விளங்குது மற்ற ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் இந்த பிலாசபி மாதிரி, டிவினிட்டி மதம் மாதிரி, ஹிஸ்டரி, ரைட், வரலாறு மாதிரி, சட்ட மாதிரியான விஷயங்களோட சேர்ந்துதான் இந்த டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸோட இந்த பரந்த பாடப்பரப்புகளோட சேர்த்து தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெவலப் ஆகி ஈக்கிற அப்படின்றத எங்களுக்கு ஹிஸ்டரியில பார்த்தா விளங்குது அப்படின்ட்டு இந்த அப்ரோச் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ரைட்? The expansion of political thought in the modern era. ரைட்? ஸோ அப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸோட சேர்ந்து டெவலப் ஆகின அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாடர்ன் ஈரால இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிற, இன்னும் எப்படி விரிவுபட்டிக்கிற அப்படி என்று பார்த்தோம்னா 19th செஞ்சுரியில 19ஆம் நூற்றாண்டுல எக்கனாமிக்ஸ், லோ, ஹிஸ்டரி, இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி சட்டம், வரலாறு இதுகளோடு சேர்த்து தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பிக்கப்பட்டு வந்தது. பட் 19th செஞ்சுரியில இன்னொரு சப்ஜெக்ட் மெட்டீரியல், இன்னொரு பாடப்பரப்பு, முக்கியமா இந்த பொருளியல், ரைட், எக்கானமிக்ஸ், இதோடு சேர்த்து பொலிட்டிக்ஸ் படிக்கப்பட்ட ஒரு ட்ரெண்டும் வர ஆரம்பிச்சது. நாங்க இதை டீட்டெயில்டா பார்ப்போம். எங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அப்ரோச், அரசியல் பொருளாதார அணுகுமுறைன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்கிற, அதுல இது எப்படி டெவலப் ஆகினாலும் இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம், ரைட்? 20th செஞ்சுரியில 20வது நூற்றாண்டுல இந்த எக்கனாமிக்ஸ், லோ, ஹிஸ்டரி இந்த மாதிரியான ஃபீல்டோடு சேர்த்து என்த்ரோபாலஜி, மானுடவியல் அப்படின்னா மனுஷன் வரலாற்று ரீதியா ஒவ்வொரு காலகட்டத்துல எப்படி பரிணாமம் அடைஞ்சுக்கிறான் அப்படின்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ், அவனோட நடைமுறைகள் ஒவ்வொரு காலப்பகுதிக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறிக்குது, இதை பத்தி படிக்கிறது தான் என்த்ரோபாலஜி, மானுடவியல் அப்படி என்று சொல்றது. மாதிரி சோசியல் சயின்ஸ், மற்ற சமூக விஞ்ஞானம், மாதிரி சைக்காலஜி, உளவியல். இப்ப உளவியலோடு சேர்த்து தான் இந்த நாங்க ஏற்கனவே பார்த்த பிஹேவியரலிசம், அந்த நடத்தைவாதம் பத்தின கருத்துக்கள் டெவலப் ஆகின. அது இன்னொரு அப்ரோச்சா நாங்க தனியா படிப்போம், ரைட்? சோ இவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான முக்கியமான காம்போனன்ட்ஸ், முக்கியமான சப்ஜெக்ட்ஸும் பொலிட்டிக்கல் சயின்ஸோட சேர்த்து படிக்கப்பட்ட ஒரு ட்ரெண்ட் வந்து 20வது நூற்றாண்டுல வர ஆரம்பிச்சது. இதோட முக்கியமா இன்னும் 2 முக்கியமான பார்ட்ஸ் இங்க வர ஆரம்பிக்குது பாருங்க. ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா இந்த ரசனையோடு சேர்த்து இந்த ட்ரெண்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சது, இந்த ரைட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேக்ஸ்பியர் மாதிரி, இந்த டொஸ்தவெஸ்கி மாதிரி, டோல்ஸ்டாய் மாதிரி, இவங்க வந்து அவங்களோட லிட்ரேச்சர்ஸ்ல வந்து பொலிட்டிக்கல் ஐடியாஸையும் வந்து இன்சர்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சது. நல்ல ஒரு புக் இது 1984. அந்த புக் எழுதுறது 1948. ஜோர்ஜ் ஓவெல் அந்த புக்ல வந்து 1984 எப்படி இருக்கும்னு அந்த புக்ல ப்ரெடிக்ட் பண்ண. ரைட், அந்த ப்ரெடிக்ஷன்ல அவர் வந்து எப்படி இந்த ஒட்டோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னா இந்த சர்வாதிகாரம் நிலவுற நாடுகள்ல, இந்த டிக்டேட்டர்ஷிப் நிலவுற நாடுகள்ல எப்படியான ஒரு சமூக ஒழுங்கமைப்பு இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு லீடர் கீழ மக்கள் எப்படி வாழுவாங்க, எப்படி ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும், ஒரு பயங்கரமான சூழ்நிலை அங்க இருக்கும், மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு எப்படி பயப்படுவாங்க அப்படின்ட்டு லிட்ரேச்சர் ஃபார்ம்ல பொலிட்டிக்கல் ஐடியாஸை வெளியிட ஆரம்பிச்சது. இது 20th செஞ்சுரியில வர ஆரம்பிச்ச முக்கியமான ஒரு ட்ரெண்ட். இது இன்னும் கொஞ்சம் 1960s 70s 1960கள் 70கள் ஆகல இந்த மூவிஸ் வழியா இப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இப்ப இந்த கால பாதியில உங்களுக்கு தெரியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், சோஷியல் மீடியாஸ், இந்த அல்கோரிதம் பேஸ்டா வந்து பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எப்படி இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரை தாண்டி இந்த மூவிஸ்ல, டிவி சீரீஸ்ல இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்றது மற்ற சப்ஜெக்ட்ஸோடையும் மற்ற ஃபீல்ட்ஸோடையும் சேர்ந்து எப்படி டெவலப் ஆகிக்கிற அப்படின்ற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வேலை. As the discipline matured, the influx of outside perspectives broadened. Right? இந்த எங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தின இந்த பாடத்துறை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரப்போல இந்த மற்ற ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் எங்களோட ஃபீல்டுக்கு இன்ஃப்ளக்ஸ் ஆகிற, எங்களோட ஃபீல்டுக்கு வர ஆரம்பிக்கிற இந்த காம்போனன்ட்ஸும் கூறுகளும் விஷயங்களும் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. By the 20th century, the field drew heavily from both scientific and creative domains. Right? 20வது நூற்றாண்டாக போல எங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற பாடம் இந்த சயின்டிபிக் ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் விஷயங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சது. மாதிரி கிரியேட்டிவ் டொமைன்ஸ், இந்த நாங்க சொல்ற இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் சொல்லுவோம், இந்த ஃபிலிம்ஸ் ஜோன்ரா, இந்த லிட்ரேச்சர் ஜோன்ராவெல்லாம் நாங்க சொல்றது, இந்த எழுதுறது, இந்த ரசன சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க கிரியேட்டிவ் டொமைன்ஸ் சொல்றது. ஆக்கப்பூர்வ தன்மையோடு சேர்ந்து பாடப்பரப்புகள் சொல்றது. சயின்டிபிக் வரக்கும் இந்த சைக்காலஜி மாதிரியான ஃபீல்ட். ரைட், அதுக்குள்ளுக்கு நாங்க நிறைய பிஹேவியரலிஸ்ட் டெண்டன்சி எங்களுக்கு பார்க்கணும். ரைட், நடத்தைவாதம் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கணும். ரைட், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானம் 20வது நூற்றாண்டுல வந்து இம்ப்ரவைஸ் ஆகிறது எங்களுக்கு பார்க்கலும். பிஹேவியரிசம் என்ற சயின்டிபிக் மெத்தட். ரைட், இந்த பிஹேவியரிசம் வந்ததோடு சேர்த்து அது எங்களுக்கு சயின்டிபிக் மெத்தடோட சேர்ந்து இன்னும் புதிய விஷயங்களை பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. பிஹேவியரலிசம் எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட் மாதிரி. அது the importance of a multidisciplinary method was heavily emphasized by behaviorism. இந்த நடத்தைவாதம் தான் முக்கியமா இந்த பல்துறை அணுகுமுறை அப்படின்னா இந்த மல்டி சப்ஜெக்ட்ஸை வந்து ஏன் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸோட சேர்க்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனியா ஒர்க் பண்ணக்கூடாது, மற்ற சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸோடையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது வலியுறுத்தின ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் தான் வந்து இந்த நடத்தைவாதம் என்று சொல்றது. This approach mandates the inclusion of concepts and methods from both social and natural sciences to create a complete study. இந்த நடத்தைவாதம் என்ன சொல்றேன்டா, எங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸை ஒரு ஹெவி வெயிட்டா மாத்தணும், இந்த ரியல் டீலா மாத்தணும்டா. நாங்க என்ன செய்யணும்டா, இந்த சமூக விஞ்ஞானம் அது மாதிரி இயற்கை விஞ்ஞானம், ரைட், இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் நாங்க சப்ஜெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி கொண்டு நாங்க இம்ப்ரவைஸ் பண்ணோம், எங்களை வளர்த்து கொண்டோம் அப்படின்ற விஷயத்த பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இன்சர்ட் பண்ணதுதான் இந்த பிஹேவியரலிசம் என்ற அப்ரோச். பிஹேவியரலிசம் அப்ரோச் நாங்க தனியா பார்ப்போம். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்த விளங்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனியா இருக்குது, இந்த பிஹேவியரலிஸ்ட் லென்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க கொண்டு வராங்க சோசியல் சயின்ஸையும் நேச்சுரல் சயின்ஸையும். ஸோ அந்த ரெண்டையும் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்சர்ட் பண்றாங்க. உங்களுக்கு அந்த பிக்சரை பார்த்தா விளங்குதான் ஷா? Yes, sir.
ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தாலும் கேளுங்க. நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே போவோம். ரைட்? எந்த ஒரு விஷயமே. ஓகே ரைட்? சார். நெக்ஸ்ட் விளங்குதா? வணக்கம். ரஹ்மா? எஸ். ஓகே. applying science to political phenomena. இப்ப நாங்க பார்த்தோம் நிறைய சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பாடத்துறைகள் வந்து எப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுக்கு வந்து இன்சர்ட் ஆகுது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுக்கு வந்து சேருதுண்டு. ஸோ அதுல ஒரு முக்கியமான பார்ட் தான் இந்த சயின்ஸ் என்ற விஷயம், இந்த சயின்டிபிக் மெத்தட் என்ற விஷயம். இது எப்படி பொலிட்டிக்கல் ஃபினாமினா அரசியல் சூழலுக்கு இல்லாட்டி அரசியல் வெளிக்குள்ளுக்கு எப்படி அப்ளை ஆக வர ஆரம்பிக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம். ரைட்? நம்ம வரோம் இந்த சோசியோலஜி, anthropology, இந்த சமூகவியல், அது மாதிரி மானுடவியல், இந்த மாதிரியான பாடத்துறைகள் மூலமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுக்கும் அப்ளை ஆக ஆரம்பிக்குது ஒரு வழியா. அது எப்படின்னு பார்ப்போம். applying sociological and anthropological methods to examine the connection between voting and the caste system. Right? For example, ஒரு மனுஷன் எப்படி vote பண்றான். Right? For example, நான் ஒருத்தருக்கு vote பண்றத டிசைட் பண்றதுல என்ன பேக்ரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரிலிஜனை சேர்ந்த ஒருத்தரா இருக்கிறதால நான் எடுக்கிற டிசிஷனுக்கும் இன்னொருத்தர் இன்னொரு ரிலிஜனை சேர்ந்தவரா இருக்கிறதால அவர் எடுக்கிற டிசிஷனுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. அது மாதிரி இந்தியாவை எடுத்துக்கொண்டு நாங்க சாதி முறைக்கும் காஸ்ட் சிஸ்டம் சாதி முறை. சோ அங்க வந்து உயர் சாதி அந்த என்ன சொல்ற அவங்க நிறைய இல்லையா, அந்த வைணவர், சூத்திரர், இப்படி நிறைய இருக்குமே. சோ இவங்க வந்து அந்த சாதியை வச்சு அவங்களோட பேசிக் அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி பொலிட்டிக்கல் டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. இவர் நல்ல பொலிட்டிக்கல் கேண்டிடேட்டா, இவர் நல்ல கேண்டிடேட்டான்ட்டு அவங்களோட பேசிக் அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது இந்த சோசியோலஜி, anthropology மாதிரியான பாடங்கள் என்ன செய்யும்னா டீடைல்டா வந்து ரீசர்ச் பண்ணும். ஏன்னா அவங்க தான் சொசைட்டியை பத்தி படிக்கிறது, சோசியல் ஸ்ட்ரக்சரை பத்தி, சமூக அமைப்பு பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் ஒரு சமூக அமைப்புல எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் அதுல கூடுதலா டீப்பா ஒர்க் பண்ற. அப்ப நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இந்த voting மாதிரியான விஷயங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு நாங்க பாக்குற விஷயம். சோ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இந்த மாதிரியான அரசியல் செயல்முறையை தீர்மானிக்கிறதுக்கு சமூக கட்டமைப்பு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத சோசியோலஜி ஆய்வு செய்யறத வச்சு சோசியோலஜிட்டு இருந்து நாங்க ஒரு கடனா எடுத்து நாங்க எங்களோட ஃபீல்டுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது. அது மாதிரி இன்னொரு பார்ட்ல சைக்காலஜி அண்ட் பயாலஜி, இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருந்து எப்படி நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குள்ளுக்கு நாங்க இந்த சயின்ஸ் என்ற பார்ட்டை இல்லாட்டி சைக்காலஜி பயாலஜிக்குள்ளுக்கு ஈக்கிற இந்த சயின்டிபிக் காம்போனன்ட் விஞ்ஞான ரீதியான அவங்களோட உள்ளடக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா applying psychological and biological methods to examine the reasons behind human political behavior. Right? அப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பார்க்கணும் அரசியல் ரீதியா ஒரு மனுஷன் இப்படி செயற்படுறான்னு பார்க்கணும். ஸோ எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு அதை தீர்மானிக்க இயலாது, டிட்டர்மின் பண்ண இயலாது. பட் சைக்காலஜி என்ன செய்யும்னா இந்த மனுஷர்கிட்ட போயிட்டு கேட்கும், ஏன் நீங்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிசிஷன் ஒன்று எடுத்து, ரைட்? ஏன் நீங்க இந்த லீடருக்கு ஓட் பண்ண விரும்புறது, ஏன் நீங்க இந்த மாதிரியான கண்ட்ரி ஒன்றுல போயிட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரு கீழே அவங்களோட அரசியல் கட்டமைப்பு கீழே வாழ விரும்புறது அப்படின்னு கேட்டாண்டா அவங்க ஆன்சர். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த லீடரை விரும்புறதுக்கு காரணம் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு நல்லா விருப்பம், அவர் பேசுறத கேட்கும் போல எனக்கு நல்ல விருப்பம். இன்னொருத்தர் சொல்லுவார், இவர் நல்ல ஹைலி மூவபிளால், இவர் ஹைலி சிம்பிளால், இவர் ஹைலி பிளெக்சிபிள் ஆனார், இவர் சொசைட்டியில கீழ் நீக்கிறார்களோடு சேர்ந்து பழகிறார். இது அவர் சைக்காலஜிக்கலி எப்படி இம்பாக்ட் ஆகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கதைக்க போல, ஒருத்தர் ஒரு ஸ்பீச் செய்ய போல, ஒரு லீடர் ஒரு மேடையிலிருந்து பேச போல, அவர் மேடையிலிருந்து பேசுற விஷயம் எங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகினாண்டா. எங்களுக்கு இவர் பேசுறது நல்லா படுது அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ரைட்? இவர்
பேசுறது எனக்கு பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமுக்கு என்ன எங்கட உடல் உள்ளுக்கு நடக்குது, எங்கட ஹோமோன் சீக்கிரம், எங்கட அமிக்டலா சீக்கிரம், ரைட், எங்கட ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சீக்கிரம், எங்கட நரம்பியல் மண்டலங்கள்ல ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொன்றுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா. எங்கட மூளையில முன்னு கேட்கிற பார்ட் வந்து டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான இதுக்கு ஒர்க் ஆகும். நடுவில் இருக்கிறது வந்து ஆஹ் இந்த எமோஷனல் பார்ட்டுக்கு ஒர்க் ஆகும், ரைட். கீழ் இருக்கிறது இந்த கூடுதலா இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எங்களுக்கு ஒருத்தர் எமோஷனலா பேசக்கொள்ள எங்களோட பிரெயின் செல்ஸ்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் கிரியேட் ஆகும், ரைட், எந்த மாதிரியான ஒரு ஒரு எந்த மாதிரியான இன்புட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை எங்களோட பயாலஜிக்கல் டெண்டன்சிஸ் வந்து வெளிக்காட்டும், எங்களோட உடலியல் ரீதியான மாற்றங்கள் வெளிக்காட்டும். இந்த மாதிரியான விஷயங்களை டீப்பா படிக்கிறத நாங்க என்ன செய்யறோம்டா அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டு எங்களோட பொலிட்டிக்கல் சென்ஸுக்கு நாங்க அப்ளை பண்றோம், ரைட். இந்த மாதிரியான இன்புட்டுக்கு இந்த மாதிரியான அவுட்புட்டை எங்களோட பயாலஜிக்கல் சென்ஸ் வந்து அப்ளை பண்ணுமெண்டா, ரைட். இந்த பொலிட்டிக்கல் லீடர் இப்படி கதைக்க போல இவருடைய இமோஷனல் பார்ட்டுக்கு இது வந்து நல்லா படுது. சோ இவர் இமோஷனல் இப்படியா டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரீசன் காரணமாயிக்கும் அப்படின்றத நாங்க வந்து கம்பைன் பண்றோம், சேர்த்தி பார்க்கிறோம், ரைட். இந்த சேர்த்தி பார்க்கிற இந்த அப்ரோச்சால பொலிட்டிக்கல் சயின்ஸை பத்தின ஒரு டீப்ப லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீப்ப லெவல் அப்ளிகேஷன், ரைட், டீப்ப லெவல் ஒரு வீவிங் பாயிண்ட், ரைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் அழகா பார்க்கறதுக்கு, விரிவா பார்க்கறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கிறது. இந்த பாட்டு விளங்குதா இன்ஷாஃப்? சார் விளங்குதா இன்ஷாஃப்? இந்த பாட்டு விளங்குச்சா உங்களுக்கு? நடுவுல கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓகே, எந்த பாட்டுல ஸ்டக் ஆயிடுச்சு? எந்த பாட்டு உங்களுக்கு விளங்கல்ல? ஓகே அந்த சார் விலக படுத்தேன் ரெண்டே மாதிரி. ஓகே ஓகே. இப்ப நாங்க பேசிக்கலி பார்த்து எப்படி சோசியோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு சமூக கட்டமைப்புள்ளுக்கு அந்த சமூகம் எப்படி இயங்குறது அப்படின்னா ஒரு சாதி ரீதியா இல்லாட்டி ஒரு மத ரீதியா அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்க போல அந்த கட்டமைப்பு ரீதியான வேறுபாடு அப்படின்னா ஒரு மதம் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க தூண்டுது, இந்த மாதிரியான சாதி இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க தூண்டுது அப்படின்ற விஷயத்த நாங்க பொலிட்டிக்கல் டிசிஷன் உள்ளுக்கு எப்படி இன்க்ளூட் பண்றோம், ரைட். ஒருத்தர் ஓட் பண்ண போல இவர் வந்து இந்த கட்சிக்கு ஓட் பண்றதுக்கான ரீசனை எப்படி நாங்க வந்து டிரைவ் பண்ணி எடுக்கிற, வடிகட்டி எடுக்கிற, ரைட், சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னு பார்த்தாண்டா நாங்க சோசியாலஜியோட ஹெல்ப் எடுக்க ட்ரை பண்றோம். சோசியாலஜியோட கேட்கிற ஏன் இந்த சாதி எப்படி யோசிக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஏன்னா சாதி இந்த மதங்கள் பத்தி சமூக ரீதியான விஷயங்கள் பத்தி சமூகவியல் தான் கூட வந்து ரிசர்ச் பண்ண. ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த மதம் வந்து இப்படியான டிசிஷன் மேக்கிங்கை தான் செய்யும், இந்த மத தலைவர்கள் இப்படியான திங்கிங் பேட்டர்னை தான் வச்சிருப்பாங்க, ரைட். இந்த மாதிரியான சாதிகள் இப்படியான திங்கிங் பேட்டர்னை தான் வச்சிருக்கும், ரைட். அவங்க சமூக ரீதியா இப்படித்தான் இயங்குவாங்க அப்படி என்று எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இல்லாட்டி இந்த பொலிட்டிக்கல் தியரிஸ்ட் இல்லாட்டி பொலிட்டிக்கல் ஃபீல்டுகளுக்கு ஒர்க் பண்றாக்கள் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க இந்த ஓட்டிங் சிஸ்டத்துக்கு பார்ப்பாங்க, ரைட். இவங்களுக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான ரீசன் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இவங்க சொல்றத பார்த்தாண்டா இவங்க இந்த ரீசனாலதான் இதுக்கு ஓட் பண்ணிப்பாங்க, ஏன்னா இவங்க இப்படித்தான் திங்க் பண்றான்னு சோசியோலஜிஸ்ட் வந்து சமூகவியலாளர்கள் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான அனாலிசிஸ் வரைவிலக்கணத்தை இந்த சமூகவியல் வரைவிலக்கணத்தோடு சேர்த்து பார்க்கிற இல்லாட்டி சமூகவியலுக்குள்ளுக்கு அவங்களோட அப்ளிகேஷன் மெத்தட், சமூகவியல் எப்படி அவங்களோட விஞ்ஞான பூர்வ ரீதியான பரிசீலனையை செய்யறோம் அந்த பரிசீலனையை வந்து
அரசியல் விஞ்ஞானத்துக்குள்ளுக்கும் அப்ளை பண்ற ஒரு ட்ரெண்ட் வந்து 20th செஞ்சுரியில வர ஆரம்பிச்சது. அது மாதிரி சைக்காலஜி பயாலஜி மாதிரியான பாட்டுல வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படியான ஒரு ஸ்பீச்சுக்கு இல்லாட்டி எப்படியான ஒரு இன்புட்டுக்கு எப்படியான ஒரு ரிஃப்ளெக்ஷனை காட்டுவான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களோட எமோஷனை தூண்டுற மாதிரி பேசக்கொள்ள உங்களோட பிரெயின் செல்ஸ்ல எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ரைட்? நான் உங்களோட ரெஷனல் கேப்பபிலிட்டியை, உங்களோட யோசிக்கிற அந்த ஆற்றலை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டுற மாதிரி பேசினாண்டா உங்களோட பிரெயின் செல்ஸ்ல இந்த மாதிரி மாற்றம் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்யறது தான் இந்த சைக்காலஜி பயாலஜி என்ற பார்ட் செய்யும். ஸோ நாங்க அவங்கள்ட்ட போய் இதை கேட்கிற, ரைட், எங்களுக்கு இப்படி ஒரு ரீசர்ச் ஒன்று பண்ணுவோம். என்னது, எங்களுக்கு அரசியல் நடத்தையை பத்தி ஆய்வு செய்யணும், பொலிட்டிக்கல் பிஹேவியரை பத்தி ஆய்வு செய்யணும். பட் எங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் ஆய்வு செய்யறதை பத்தின ஒரு பெரிய அளவுக்கான ரீசர்ச் மெட்டீரியல்ஸ் இல்லை, ஆய்வு ரீதியான கருவிகள் இல்லை. நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்கோ ஒரு மனுஷன் எந்த மாதிரியான செனாரியோல எப்படி யோசிப்பான் அப்படின்றத எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஸோ அவங்க எங்களுக்கு சொல்ற, ஒருத்தருக்கு இமோஷனலா பேசினா அவங்களோட பிரெயின் செல்ஸ்ல இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், அது மாதிரி இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஒன்று நடக்கும். அப்படின்னா நீங்க எமோஷனா தூண்டினா இந்த மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார். நீங்க அவர்கிட்ட ரஷனல் பார்ட், அவர்கிட்ட யோசிக்கிற மாதிரியான விஷயத்தை தூண்டுற மாதிரி பேசினா அவர் இப்படி ரியாக்ட் பண்ணுவார். அப்படின்றத இந்த சைக்காலஜிக்கல் ரீசர்ச் என்ன செய்யும்னா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளைன் பண்ற விஷயத்த எடுத்துக்கொண்டு இவங்க அரசியல் ரீதியான நடத்தைக்கு எப்படி இதை கொண்டு போற அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு லீடர் கதைக்க கொள்ள 2 பேரை வச்சு பார்ப்பாங்க, ரைட்? அவர் ஒரு எமோஷனை தூண்டுற மாதிரி பேசக்கொள்ள அந்த எமோஷனை தூண்டுற மாதிரி பேசுற விஷயத்துக்கு ஏன் யூத் வந்து கூட டெண்டன்சியை காட்டுறாங்க அப்படின்னா, சின்ன வயசாக்கள் இளைஞர்கள் வந்து இந்த எமோஷனலி பேசுற லீடர்ஸுக்கு கூட டெண்டன்சியை காட்டுறாங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் இந்திக்காது. அது மாதிரி கொஞ்சம் மெச்சுவர்டான வயசு வாராக்கள் வந்து கொஞ்சம் ரெஷனலி பேசுற லீடர்ஸ விருப்பம் அப்படின்றதுக்கு ஆன்சர் இந்திக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும், ரைட்? ஓட் பண்ண போல இந்த மாதிரியான யங் கேண்டிடேட்ஸுக்கு வந்து இல்லாட்டி இந்த மாதிரி எமோஷனை தூண்டுற ஆக்களுக்கு வந்து இந்த யங் ஆக்கள் ஓட் பண்றாங்க. இந்த மாதிரி மெச்சுவரா பேசுற ஆக்களுக்கு வந்து இந்த இந்த ஏஜ் லிமிட் இருக்கிற ஆக்கள், கொஞ்சம் மெச்சுவர்டான ஆக்கள் வந்து ஓட் பண்றாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிக்கும். ஸோ இவங்க சைக்காலஜி பயாலஜி மாதிரியான பார்ட்ல இருந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு பின்னுக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி இவங்களுக்கு தெரியும் என்றதால அதை இவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்றன்றதால இவங்க இதை அப்ளை பண்ணுவாங்க, ரைட்? இந்த யூத்துக்கு வந்து எமோஷனலா பேசினால்தான் இவங்களோட குயிக்கான இந்த ஹோமோனல் சேஞ்சஸ் செய்யும். அது மாதிரி இந்த மெச்சுவரான இல்லாட்டி கொஞ்சம் ஏஜ் கேப்பை தாண்டின ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் மெச்சுவர், அவங்க எமோஷனலி ஸ்டேபிள். ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஷனலி ஒரு விஷயத்தை செல்லக்கோலே ஏன் எப்படி அவங்க யோசிப்பாங்க அப்படின்றது இந்த சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் எங்களுக்கு சொல்லுது, ரைட்? இந்த உளவியல் ரீதியான வரைவிலக்கணம் எங்களுக்கு சொல்லுது, இந்த பயாலஜிக்கல் உயிரியல் ரீதியான வரைவிலக்கணம் சொல்லுது அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கொள்றதால இவங்க அவங்களோட எக்ஸ்பிளனேஷனை செல்லக்கோலே பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து அரசியல் விஞ்ஞானிகள் அவங்களோட அரசியல் நடத்தை சம்பந்தமான வரைவிலக்கணத்தை செல்லக்கோலே இப்போ இந்த சைக்காலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனையும் சேர்த்து அவங்களோட அரசியல் வரைவிலக்கணத்தோட சேர்த்து ஒரு முழுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வரைவிலக்கணத்தை சொல்றதுக்கு இவங்க தூண்டப்பட்டு இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு. இன்ஷா விளங்குதா இப்ப? ஓ சார். நாங்க ரீஜாயின் ஆகுவோம், டைம் முடிய போகுது.